இன்றைய தினம் இந்தியா கூட்டணி பிரதமர் யார் என்று இதுவரைக்கும் சொல்லல. இன்றைக்கு பிரதமர் வேட்பாளர் முன்னிறுத்தாதனால தான் அதிமுக பின்னடைவு ஏற்படும் என்ற ஒரு தோற்றத்தை ஊடகத்திலையும் பத்திரிகை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இதற்கு முன்பு 2014 இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பிரதமரை முன்னிறுத்தல 37 இடங்களில் தமிழகத்தில் வெற்றி பெற்றோம். 2016 சட்டமன்ற தேர்தலில் அவரோட கூட்டு வைக்கல 214 தொகுதியில் அதிமுக போட்டிட்டு பெரும்பான்மை இடங்களை வெற்றி பெற்றோம். அம்மா முதலமைச்சரானாங்க. ஆக பிரதமரை முன்னிறுத்தி தான் வெற்றி பெறணும் அவசியம் கிடையாது. மாநிலத்துடைய பிரச்சனையை முன்னிறுத்தி மாநில உரிமைகளை பாதுகாக்க முன்னிறுத்தி வாக்குகளை கேட்போம். எங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெறுவார்கள். ஏன் இந்தியாவில் எத்தனை மாநிலம் இருக்குது? இன்றைக்கு மேற்கு வங்காளம் மம்தா பானர்ஜி முதலமைச்சர் இருக்கிறாங்க. அந்த மாநிலத்தில் பிரதமரை முன்னிறுத்தல. ஒரிசா பிஜு பட்நாயக் முதலமைச்சர் இருக்கிறார். அந்த மாநிலத்தில் தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமரை முன்னிறுத்தல. இன்றைக்கு ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி பிரதமரை முன்னிறுத்தல. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கேரளாவில் அந்த கம்யூனிஸ்ட் கட்சி பிரதமர் வேட்பாளர் கடந்த காலத்தில் முன்னிறுத்தல. ஆக அந்த கட்சிகள் எல்லாம் அந்த முதலமைச்சர்கள் எல்லாம் பிரதமரை முன்னிறுத்தாம வெற்றி பெற்றுக்கான்னு சொன்னா ஏன் நாங்கள் வெற்றி பெற முடியாது? ஸ்டாலின் அவர்களே, நீங்க எதை வேணாலும் பேசுங்க, ஆனா உங்க ஆட்சியில் என்ன செஞ்சீங்க அதை சொல்லுங்க. அதை சொல்லவே மாட்டேங்கிறார். இன்னும் சொல்ல போனா மிக்ஜாம் புயல் அண்மையில் வந்தது. அந்த புயலில் மழை பெஞ்சுது. அப்போ திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் 4000 கோடி மழைநீர் வடிகாலுக்காக நாங்கள் செலவு செய்யணும்னு சொன்னாங்க. அப்போ முதலமைச்சர் சொன்னது, மேயர் சொன்னது, மழை அமைச்சர்கள் சொன்னது எல்லாம் அங்கே வந்து நம்ம எல்இடியில் பாருங்கள். தம்பி அதை கொஞ்சம் கீழே இருக்குங்க. சென்னை பொறுத்தவரையிலும் 95% ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆக இன்னும் 2% பணி தான் பாக்கி இருக்கு. 98% பணிகள் நிறைவடைந்து விட்டது. புறநகரை பொறுத்தவரைக்கு 100% முடிந்து விட்டது. ஒரே நாளில் 20 சென்டிமீட்டர் மழை வந்தாலும் கூட அதை தாங்கும் அளவுக்கான சக்தி சென்னை மாநகர சாலைகளும் சென்னை மாநகரின் மழைநீர் வடிகால் அமைப்புகளும் பெற்றிருக்கிறது. எல்லாம் 99% இருந்துச்சு. எல்லாம் 99% இருந்துச்சு. ஏங்க இப்படி பச்சை போய் பேசியிருக்கிறாங்க. இவருடைய பொய்யை நம்பித்தான் மக்கள் எல்லாம் முன்னெச்சரிக்கையா இல்லாம போயிட்டாங்க. முதலமைச்சர் சொல்லிட்டாரு, மேயர் சொல்லிட்டாரு, அமைச்சர் சொல்லிட்டாரு, எல்லாம் சொல்லிட்டாங்களே. எவ்வளவு மழை பெஞ்சாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட நிற்காதுன்னு சென்னை மாநகர மக்கள் நினைத்திட்டு இருந்தாங்க. மிஜாம் புயலில் மழை பெஞ்சு வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாம் நாசமானதான் மிச்சம். இதான் விடியாதிமுக அரசுடைய சாதனை. அதுக்கு பிறகு மழை பெய்த பிறகு செய்தியாளர்கள் மக்களை போய் சந்திக்கிறாங்க. மக்கள் சொன்ன செய்தியை எல்இடியில் பாருங்க. ஸ்டாலின் தான் வந்தாரு, நீச்சல் அடிக்க விட்டாருன்னு விட்டு வச்சுக்கிறார். ஸ்டாலின் தான் வந்தாரு, நீச்சல் அடிக்க விட்டாருன்னு விட்டு வச்சுக்கிறார். இந்த ஆட்சியுடைய லட்சணத்தை பார்த்தீங்களா? அதற்கடுத்து மழை பெய்து முடிஞ்ச பிறகு அமைச்சர்கள் போய் அதை பார்வையிடுறாங்க. அப்போ செய்தியாளர் கேட்குறாங்க. அதற்கு அமைச்சர் சொன்ன பதிலை பாருங்க எல்இடியில். அவங்க சொல்கிற 4000 கோடின்னு சொல்கிறாங்கல்ல, இதுலேயே 5900 கோடி. 5900 கோடின்னா இந்த 5900ல் இந்த வேலை முடியல. சரி சார், இந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதில் 68% ஒன்று முடிஞ்சிருக்கு, 35% முடிஞ்சிருக்கு. பணம் செலவாகிருக்கிறது 2000 கோடி தான் செலவாகிருக்கு. 5000ல் இன்னும் மிச்சம் இருக்கு. ஏப்பா இவ்வளவு பொய்ய பேசுவானே? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.